Hi friends, I'm R.Prasanna, professional photographer and photo mentor. இந்த வீடியோ வந்து நம்ம டெக்ஸ்சர் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபோட்டோகிராஃபியில் டெக்ஸ்சர்னா என்ன, அதை எப்படி நம்ம கேப்சர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சமீபத்தில் நான் ஒரு சர்டிஃபைடு மாஸ்டர் ட்ரெய்னர் அண்ட் சர்டிஃபைடு மாஸ்டர் அசஸர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ரெக்கக்னிஷன். இதுக்கு முக்கிய காரணம் உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், அதே மாதிரி குறிப்பாக என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட், அதே மாதிரி உங்களோட பிளெஸிங்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்டுள்ளே போவோம். ஸோ டெக்ஸ்சர் அப்படின்னா என்ன? டெக்ஸ்சர் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம வந்து ஒரு துணி கடையில் போகிறோம், ஒரு துணியை வந்து அப்படி ஒரு கிளாத்தை வந்து அப்படி தொட்டு பார்க்குறோம். தொட்டு பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம், கிளாத் வந்து ரொம்ப நைஸாக இருக்குது, அப்படியே நல்லா வளவலன்னு இருக்குது, அப்படியே வந்து அப்படியே வந்து வழுக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தோட டெக்ஸ்சரை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். இந்த டெக்ஸ்சர் அப்படிங்கிறது நம்ம சர்ஃபேஸில் இருக்க அந்த சர்ஃபேஸோட தன்மை. இப்போ வந்து ஒரு செங்கலை வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா அது கொஞ்சம் சொரன்னு இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்சர் ஃபோட்டோகிராஃபியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்சர் அப்படிங்கிற விஷயத்த, ஸோ இந்த தன்மைன்னு நம்ம சொல்கிறோன்னா இது எப்படி இருக்குது அப்படிங்கிற அதை எப்படி நம்ம விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஒரு கல்லை வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம். கல்லை வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கல்லில் இருக்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள், அது ஒரு ரஃப்பான அதோட ஸ்ட்ரக்சரு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து சின்னதாக வந்து இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், சின்ன க்ரூவ்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறது எப்படி? ஏன்னா சாதாரணமாக ஒரு கல்லை வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா, கல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து அப்படியே வந்து ஒரு மாவை வந்து பிடிச்சி வச்ச மாதிரி ஆகிடும் கல் பார்க்குறதுக்கு அப்படியே ஃபோட்டோவில். ஸோ இதை வந்து எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு 3 விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து ஷேப், ரெண்டாவது வந்து டோன், மூணாவது வந்து டெப்த். ஸோ எப்படி வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம கேப்சர் பண்ணுறது? நான் காட்டின சில படங்கள், இந்த படமும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதோட ஃபிஷ்ஷோட அந்த சாஃப்ட்னஸ்ஸு, அந்த பிங்க் கலரு, அதில் இருக்க சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கேப்சராக இருக்குது. 3 விஷயங்கள் வந்து நம்ம இதில் வந்து எடுத்துக்கணும். ஒன்று வந்து என்ன லென்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்ட்டு, ரெண்டாவது என்ன எஃப் நம்பர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோங்கிறது முக்கியமான விஷயம். அதாவது நம்ம என்ன டெப்த் ஆஃப் ஃபீல்டில் ஷூட் பண்ணுறோன்னு. மூணாவது ரொம்ப அவசியமான விஷயம் பார்த்தா இதுக்கான லைட்டிங். ஸோ இது 3 சேர்ந்து தான் நம்ம இந்த டெக்ஸ்சர் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ முதல்ல நம்ம லென்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபைனான டீட்டெயில்ஸ், சின்ன டீட்டெயில்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மேக்ரோ லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். மேக்ரோ லென்ஸு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கே வந்து கிடைக்குது, மேக்ரோ லென்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ். அந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து நல்ல டெக்ஸ்சர் வந்து நீங்கள் அழகாக கேப்சர் பண்ணலாம். இந்த மேக்ரோ லென்ஸ் என்கிட்ட இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது மேக்ரோ லென்ஸு, என்கிட்ட என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியலன்னா, உங்களுக்கு ரேனாக்ஸில் வந்து DCR 250 இந்த மாதிரியான விஷயங்கள் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, மேக்ரோ அட்டாச்மெண்ட்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியே கொடுக்கும். இப்போலாம் பார்த்துட்ருக்கீங்க, இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு லென்ஸ் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து மேக்ரோ லென்ஸில் எடுக்கலை, இது வந்து இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஷூட் பண்ண இமேஜஸ். ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணுற எஃப் நம்பருங்கிறது ஒரு F8, F11, F16 இந்த மாதிரியான ஒரு எஃப் நம்பர் நம்ம அப்பர்ச்சர் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. நல்ல ஒரு ஹை ரெசல்யூஷன் கேமரா, இப்போ ஒரு 40 மெகாபிக்சல் 45 மெகாபிக்சல் கேமராஸில் நம்ம ஷூட் பண்ணும்போது அதில் டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும். அதாவது நம்ம எஃப் நம்பர் எவ்வளோ வந்து ஏற்றுறோமோ, அதாவது இப்போ நான் ஒரு F22 ஏற்றி நான் வந்து அந்த F22ல் எனக்கு நல்லா வந்து டீட்டெயில் கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன். பட் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் கிடச்சிருக்காது, ரொம்ப வந்து படம் சாஃப்ட் ஆகிடும். இதுக்கு காரணம் நம்ம டிஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஃப்ராக்ஷனை எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தா ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங். ஸோ இப்போ நான் சில இமேஜஸ் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 படமே எடுத்திருக்கேன், ஒரே எஃப் நம்பர் தான், F8ல் வந்து 2 படமே ஷூட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு படத்தில் பெருசாக டீட்டெயிலே இல்லை, ரெண்டாவது படத்தில் பார்த்தா நல்ல ஷார்ப்பான டீட்டெயில் இருக்குது. ஏன்னா இந்த இதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ இமேஜஸ் எடுத்து இதை நான் டோட்டலாக ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கில் நான் ஃபோட்டோஷாப்பில் மர்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோ வந்து ஏற்கனவே இதை பற்றி பண்ணியிருக்கோம், ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங் பற்றி. நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, மூணாவதான விஷயம் லைட்டிங். ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறது வந்து இந்த லைட்டிங். ஸோ டெக்ஸ்சருக்கு எப்படி லைட்டிங் பண்ணுறது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். அதாவது 2ஆக பிரிச்சுக்குவாங்க லைட்டிங்கை. ஒரு லைட் வந்து ஷேப்பு, ஒரு லைட் வந்து டீட்டெயிலுக்கு. அதாவது அந்த ஒரு குலாப் ஜாமுன் இருக்குன்னா அதோட ஷேப்பை காட்டுறதுக்கு ஒரு லைட்டிங்கு, அதோட டெக்ஸ்சரை காட்டுறதுக்கு இன்னொரு லைட்டிங்.
குழப்பமாக இருக்குங்களா? நான் இப்போ ஒரு படம் காட்டுறேன், ஒரு சின்ன வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இலை வந்து நான் எடுத்திருக்கேன். சும்மா சாதாரண இலை தான், ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பிரமாதமான ஷாட்லாம் கிடையாது, ஒரு சின்ன இலை. இந்த இலையில ஒரு டார்ச் லைட் வச்சு அப்படியே நான் மூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டை நான் ஃப்ளாட்டாக வைக்கும்போது சுத்தமாக டெக்ஸ்சர் எதுவுமே தெரியல. அந்த இலை வந்து அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. பட் இதே நான் லைட் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணும்போது ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த இலையில் இருக்க அந்த கோடுகள், அந்த இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இதெல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. இது எதனாலன்னு பார்த்தா, நான் லைட்டிங்கை வந்து ஒரு சைட்லேருந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம லைட்டை வந்து ஒரு சைட்லேருந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டெக்ஸ்சர் கேப்சர் பண்ணணும் அப்படின்னாலே, இப்போ ஒரு செவுத்தில் ஒரு டெக்ஸ்சர் இருக்குது, ஒரு மரத்தில் ஒரு டெக்ஸ்சர் இருக்குன்னா கரெக்டான டைமில் போய் ஷூட் பண்ணுங்கள். ஒரு சைட் லைட் வந்து வரும்போது ஷூட் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த டெக்ஸ்சரை வந்து சூப்பராக கேப்சர் பண்ண முடியும். இது உங்களுக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு யூஸ் ஆகும், ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மேக்ரோ ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்சர் எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கான செட்டிங்ஸும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங் எப்படின்னு, அந்த ஃபோக்கஸ் ஸ்டாக்கிங் வீடியோவில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.